இப்போ இந்தியாவில் ஒரு படம் எடுக்கிறாங்க, அது வந்து சில நேரங்கள்லேருந்து இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் முன்னால் ரிலீஸ் ஆகிறது ஒரு காமனாக யூரோப்பில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஓவர்சீஸ்க்கு அனுப்பப்படக்கூடியனா இதுவே லாஸ்ட் மினிட்ல தான் இங்கேயே தேட்டருக்கு வருது அப்படிங்கிறீங்க. அப்போ அங்கே வந்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும்? இதெல்லாம் பக்காவாக பண்ணி தான் அங்கே வருதா? இல்லை ஓவர்சீஸில் பார்க்குற படங்களில் ஆடியோ குவாலிட்டி கிடையாது. என்ன முகம் போகிறது? இது வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ். இது தமிழ் இந்தியன் சினிமாலேயே சொல்லலாம். இப்போ இந்தியாவில் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஈவன் வெட்னஸ்டே கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணி தேர்ஸ்டே எல்லா தேட்டருக்கும் நீங்கள் பிரிண்ட் அனுப்பலாம். நீங்கள் பிரிண்ட்னா நான் சொல்கிறது வந்து கியூபோட இது அனுப்பலாம். பட் ஓவர்சீஸ்லாம் நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடியே கொடுத்துடணும் உங்களோட மாஸ்டர்ஸ். நம்ம ஊரில் ஓவர்சீஸ் மிக்ஸ், தே கால் இட் ஓவர்சீஸ் மிக்ஸ். அப்படி ஒரு மிக்ஸ் இருக்கா? ஆமாம். ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி எங்கே இருக்கோ அதை வந்து அனுப்பிடுவாங்க ஃபாரின் அப்போ அது கண்ட்ரிஸ். மிக்ஸ் கிடையாது, அன்ஃபினிஷ்ட் மிக்ஸ். அன்ஃபினிஷ் அதுதான் இப்போ ஓவர்சீஸில் வருதா? முக்காவாசி ஃபிலிம்ஸ் அதுதான் வருது. என்னோட மூவிஸில் ஐ புட் மை ஃபுட் டவுன், முடியவே முடியாது. என்னோட மூவிஸில் ஒரே மிக்ஸ் தான். வெதர் இட்ஸ் கோயிங் டு அதர் கண்ட்ரீஸ் ஆர் இந்தியா, ஒரே மிக்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் போகும் அப்படின்னு. பட் சம் பீப்புள் டோன்ட் டூ தட். ஒரு 1 வீக் முன்னாடியே, ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடியே அனுப்புறதுக்கு ஒரு ஸ்லைட்லி அன்ஃபினிஷ்ட் மிக்ஸ் அனுப்பிடுவாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் வித் மிக்ஸ், ஆல்சோ விஷுவல்ஸ் ஆல்சோ. விஷுவல்ஸில் கொஞ்சம் சிஜி ஒர்க்லாம் வந்து ஸ்லைட்லி அன்ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ அந்த அன்ஃபினிஷ்ட் இது தான் வந்து ஓவர்சீஸ்க்கெல்லாம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 நாள் இருக்குல்ல, அந்த 4-5 நாளில் தான் ஃபுல்லாக 100% முடிச்சுட்டு அதுதான் இங்கே இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது. ஓ, அப்போ நாங்கள் பார்க்குறது தான் ஃபினிஷ்ட் வெர்ஷன். நீங்கள் இந்தியாவில் பார்க்குறது தான் ஃபினிஷ்ட் வெர்ஷன். ஸோ நீங்கள் வெளிநாடுகளில் பார்க்கக்கூடிய புதிய படங்கள் வந்து முழுமையாக ஒளிக்கலவை செய்யப்பட்டதோ, காட்சிகள் சரி செய்யப்பட்டதோ அல்ல. கிடையாது. ஓகே. More than 85% of the films that are releasing outside India are unfinished. ஓஹோ, ஓகே. அதாவது சில நேரங்களில் இங்கே வந்து ஒரு இது உண்டு, நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரே மாறி வரும், தெரியும்ல? பேக்ரவுண்ட் ஸ்கோரே மாறி வரும். பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்து 2-3 சீனுக்கு வந்து இங்கே லாஸ்ட் மினிட்ல டைரக்டர் வந்து இந்த சீனுக்கு வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா, அந்த சீனுக்கு வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல ஐடியாஸ் வரும். அதெல்லாம் மாற்றுவாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வித் பிக் ஸ்டார்ஸ். ஓ, அப்போ ஒரு படத்தை நான் அங்கே பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு 80-90%, நாங்கள் பார்க்குறது ஒரு 100%. ஆமாம், அது தே ஷுட் சேஞ்ச். அதை நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இங்கே இருக்கிற என்னோட பியர்ஸ் மற்ற சவுண்ட் டிசைனர்ஸ்டே சொல்லிட்டேன், இதெல்லாம் பண்ணாதன்னு பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள், யூ புட் யுவர் ஃபுட் டவுன் அப்படின்னு. நாட் எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு டூ தட். அது ஒரு சில டைரக்டர்ஸ் வேறு பெருமையாக சொல்லுவாங்க, நான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் முடிப்பேன், நான் என்னோட இது வந்து என்னால் அப்படி ஒர்க் பண்ண முடியாது, நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு.